வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்குள் நடத்திய தாக்குதல்களில் பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்கள் அளிக்கப்பட்டது பற்றிய காணொலியொன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். பாகிஸ்தான் விமானப்படை இழந்த விமானங்களில் உயர் தொழில்நுட்ப அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களும் அடங்குகின்றன என்ற விவரத்தையும் தெரிவித்திருந்தோம். இந்திய விமானப்படை தாக்குதலில் அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்கள் எப்படி அளிக்கப்பட்டன என்ற விவரங்கள் இப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. அந்த விவரங்களை இந்த காணொலியில் வெளியிடுகிறோம். இந்திய விமானப்படையின் விமானங்கள் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் பாகிஸ்தானின் விமான தளங்களை தாக்கி சேதமாக்கப்பட்டன என்ற தகவலையும் வெளியிட்டிருந்தோம் அல்லவா? அப்படி ஒரு தாக்குதலில் தான் பாகிஸ்தான் விமானப்படையின் F-16 விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன. அதாவது அவை பறந்து கொண்டிருந்த போது சுட்டு வீழ்த்தப்படவில்லை, தரையில் நின்ற போதுதான் தாக்கி அளிக்கப்பட்டது. பாகிஸ்தான் விமானப்படையின் ஜகோபாபாத் விமான தளத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் பாகிஸ்தான் விமானப்படையின் மதிப்புமிக்க F-16 விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன என்று இப்போது தெரிய வருகின்றது. பாகிஸ்தான் விமானப்படையின் இந்த ஜகோபாபாத் விமான தளம் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தின் வடக்கு பகுதியில் உள்ள ஜகோபாபாத் நகரில் அமைந்துள்ளது. தளத்தின் ICAO குறியீடு OPJA. ஜகோபாபாத் நகரில் அமைந்துள்ள தளம் என்பதால் பாகிஸ்தான் விமானப்படையின் ஜகோபாபாத் விமான தளம் என்ற பொது பெயரில் அறியப்பட்டுள்ளது என்ற போதிலும் இந்த விமான தளத்தின் நிஜமான பெயர் அதுவல்ல. விமான தளத்தின் நிஜமான பெயர் ஷபாஸ் விமான தளம். ஷபாஸ் என்பது ஒரு பறவையின் பெயர். நாம் இது ஒரு பறவை என்றதும் அப்படி ஒரு பறவையை தேடாதீர்கள். காரணம், இது ஒரு நிஜமான பறவை அல்ல. பாரசீக புராணங்களில் வரும் இது ஒரு பறவையின் பெயர்தான் ஷபாஸ். இது கழுதை போன்ற உடலை கொண்டதாகவும் பருந்தை விட பெரியதாகவும் பாரசீக புராணங்களில் வர்ணிக்கப்படுகிறது. ஈரானுக்குள் உள்ள யாக்ரோஸ், ஆல்போஸ் மற்றும் கஹாகஸ் பகுதிகளுக்குள் இந்த பறவை வசித்து வந்ததாகவும் விவரிக்கப்படுகிறது. பண்டைய பாரசீக புராணங்களில் ஷபாஸ் பறவை ஈரானிய மக்களுக்கு உதவிய கடவுள் என்றும் ஃபராவஹாரை ஈரானிய நாடுகளுக்கு வழிநடத்திய கடவுள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. பாரசீக புராணங்களில் வரும் அந்த ஷபாஸ் பறவையின் பெயரால் பாகிஸ்தான் விமானப்படையின் இந்த தளம் பெயரிடப்பட்டது. பாரசீக பறவையால் இந்திய விமானப்படையின் ஏவுகணை தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை. இந்த தளத்தில் உள்ள பாகிஸ்தான் விமானப்படையின் 5வது பால்கன்ஸ் படைப்பிரிவு அமெரிக்க தயாரிப்பு F-16C மற்றும் D வைப்பர் விமானங்களை இயக்குகிறது. அந்த விமானங்கள் தான் தாக்கி அளிக்கப்பட்டன. 2007ஆம் ஆண்டில் விமானப்படை தலைமையகம் PAF-இன் பழமையான மற்றும் உயர்மட்ட படைப்பிரிவுகளில் ஒன்றை நிலைநிறுத்த ஜகோபாபாத் விமான தளத்தை தேர்ந்தெடுத்தது. 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மேம்பட்ட F-16C மற்றும் D போர் விமானங்களை பெறவிருந்த 5வது பால்கன்ஸ் படைப்பிரிவின் தளமாக அது மாற்றப்பட்டது. புதிய படைப்பிரிவு மற்றும் அதன் விமானங்களை நடத்த ஜகோபாபாத்திற்கு பெரிய உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் தேவைப்பட்டதால் PAF ப்ராஜெக்ட் ஷபாஸை தொடங்கியது. இதன் கீழ் விமான தளத்தில் விரிவான கட்டுமானம் மற்றும் வசதிகளின் மேம்பாடு செய்யப்பட்டது. பின்னர் ஜகோபாபாத் விமான நிலையம் ஒரு முக்கிய இயக்க தளமாக மாற்றப்பட்டு PAF-இன் விமான தளம் ஷபாஸ் என மறுபெயரிடப்பட்டது. முதல் 5 F-16 விமானங்கள் 2010ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி தளத்தில் தரையிறங்கின. அதைத் தொடர்ந்து அந்த ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி மற்றொரு தொகுதி தரையிறங்கியது. அனைத்தும் அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட புத்தம் புது விமானங்கள். இந்த தளத்தில் மற்றொரு முக்கியத்துவமும் உண்டு. பாகிஸ்தானுக்கு F-16C மற்றும் D விமானங்கள் கொடுக்கப்பட்ட போது அமெரிக்கா சில நிபந்தனைகளின் அடிப்படையில் அவற்றை கொடுத்தது. நிபந்தனைகளில் ஒன்று, F-16C மற்றும் D விமானங்களை கொண்டு இந்தியா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. பாகிஸ்தானுக்கு F-16A மற்றும் B விமானங்களை கொடுத்த போது அந்த நிபந்தனை கிடையாது. F-16C மற்றும் D விமானங்களுக்கான நிபந்தனைகளை பாகிஸ்தான் விமானப்படை சரியாக கடைபிடிக்கிறதா என்பதை மேற்பார்வை செய்ய பாகிஸ்தான் விமானப்படையின் ஷபாஸ் விமான தளத்தில் அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனம் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தின் ஒரு அலுவலகம் உண்டு. தற்போது லாக்ஹீட் மார்ட்டின் ஒப்பந்த பணியாளர்கள் அங்கு உள்ளனர். இதனால் பாகிஸ்தான் விமானப்படையின் F-16C மற்றும் D விமானங்கள் இழக்கப்பட்டிருந்தால் அது அமெரிக்காவுக்கு நிச்சயம் தெரியும். தெற்காசிய பாதுகாப்பு வட்டாரங்களில் அதிர்வுகளை ஏற்படுத்தியதை ஒரு குறிப்பிடத்தக்க வெளிப்பாடாக சமீபகால ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய விமானப்படை IAF பாகிஸ்தானில் உள்ள ஜகோபாபாத் விமான தளத்தில் உள்ள ஒரு கடினமான விமான தங்குமிடத்தை வெற்றிகரமாக குறிவைத்தது. இந்த தாக்குதலின் விளைவாக பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான குறைந்தது 2 முதல் 4 F-16C மற்றும் D Block 52 போர் விமானங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கிடைத்த தகவல்களின்படி IAF-ஆல் ஏவப்பட்ட துல்லிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் அந்த விமான தளத்தை தாக்கிய போது பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்புக்காக F-16 விமானங்கள் ஹேங்கருக்குள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் விமானப்படை அதிகாரப்பூர்வ மௌனம் காத்து வந்தாலும் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி தாக்குதல் நடந்ததை உறுதி செய்தன. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் அந்த செயற்கைக்கோள் புகைப்படம். இது இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தான் விமானப்படையின் ஜகோபாபாத் விமான தளத்தில் தாக்குதல் நடத்திய பின் எடுக்கப்பட்டது. செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் தாக்குதலுக்கு பிந்தைய மதிப்பீடுகள் ஹேங்கர் மற்றும் சுற்றியுள்ள உள்கட்டமைப்புக்கு
குறிப்பிடத்தக்க கட்டமைப்பு சேதத்தை குறிக்கின்றன. இப்போது திரையில் தெரியும் செயற்கைக்கோள் படத்தில் விமான தளத்திற்கு ஏற்பட்ட சேதம் மிக தெளிவாக தெரியும். ஹேங்கர் உடைந்து சில பாகங்கள் வெளியே சிதறை கிடைப்பதை செயற்கைக்கோள் படம் காட்டுகின்றது. ஹேங்கருக்கு முன்பே இருந்த ஏடிசி பகுதி சிறிதளவு மட்டுமே சேதமடைந்துள்ளது. அது இரண்டாம் நிலை சேதமாக இருக்கலாம். ஏடிசி என்பது வான் போக்குவரத்து தரை கட்டுப்பாட்டு பகுதி. அங்கு வான் போக்குவரத்து தரை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் 24 மணி நேரமும் பணியில் இருப்பார்கள். இதிலிருந்து மனித உயிர்களுக்கு சேதம் ஏற்படாமல் ஹேங்கர் மட்டும் தாக்கப்பட வேண்டும் என்ற துல்லிய தன்மையுடன் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். செயற்கைக்கோள் படத்தில் இருந்து தாக்குதல் நடந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விமானங்கள் அழிக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த வளர்ச்சி பாகிஸ்தான் விமானப்படை PAF-க்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். காரணம், PAF தற்போது 75 F-16 விமானங்களை செயலில் சேவையில் கொண்டுள்ளது. இதில் 44 விமானங்கள் F-16AM BM Block 15 MLU, 13 விமானங்கள் F-16 AB ADF மற்றும் 18 F-16 CD Block 52 வகைகள் உள்ளன. F-16 AB பழைய விமானங்கள். F-16 Block 52 விமானங்களில் 18 மட்டுமே கொண்டு ஒப்பீட்டளவில் சிறிய எண்ணிக்கையையே PAF வைத்திருக்கிறது. இவைதான் PAF-இன் மிகவும் நவீன மற்றும் போர்த்திறன் கொண்ட போர் விமானங்களாக கருதப்படுகிறது. ஒற்றை தரை தாக்குதலில் 2 முதல் 4 விமானங்களை இழந்ததாக கூறப்படுவது எந்த ஒரு விமான ஈடுபாடும் இல்லாமல் பாகிஸ்தானின் இந்த உயரடுக்கு விமான பிரிவில் 11 தொடக்கம் 22% குறைப்புக்கு சமமாக இருக்கும். F-16 Block 52 விமானங்கள் PAF-இன் உயர்நிலை தந்திரோபாய தாக்குதல் மற்றும் இடைமறைப்பு திறன்களின் முதுகெலும்பாக அமைகின்றன. மேம்பட்ட விமானவியல், இரவு போர் திறன்கள் மற்றும் AIM-120 AMRAAM போன்ற அதிநவீன ஏவுகணைகளை பொருத்தக்கூடிய தன்மையை கொண்டுள்ளன. அவற்றின் இழப்பு செயல்பாட்டு தயார்நிலை குறைப்பது மட்டுமல்லாமல் பராமரிப்பு சுழற்சிகளையும் போர் விமானங்களையும் உருவாக்கும் திறனையும் சீர்குலைக்கும். IAF தாக்குதலின் செயல்திறன் சுயாதீனமாக சரிபார்க்கப்பட்டால் எதிரி வான்வெளியில் ஆழமான துல்லியமான தாக்குதல்களுக்கான இந்தியாவின் திறனில் குறிப்பிடத்தக்க பரிணாமத்தை குறிக்கிறது. இது 2019ஆம் ஆண்டு பாலக்கோட் நடவடிக்கையின் போது முதலில் நிரூபிக்கப்பட்ட திறன். பதற்றம் அதிகரிக்கும் காலங்களில், குறிப்பாக மோதல் மண்டலங்களுக்கு அருகில் நிலைநிறுத்தப்படும் போது அதிக மதிப்புள்ள விமானப்படைகளின் உயிர் வாழ்வு குறித்த கேள்விகளையும் இது எழுப்புகிறது. நிலத்தடி தங்குமிடங்கள் மற்றும் பரவல் தந்திரோபாயங்களின் கலவையின் மூலம் அதன் முன்னணி விமானங்களை பாதுகாப்பதில் PAF பெருமளவில் முதலீடு செய்துள்ள நிலையில் மிகவும் பாதுகாப்பான விமான தளங்களில் ஒன்றான ஜஹோபாபாத் மீதான தாக்குதல் விமானத்தள கடினப்படுத்தல் மற்றும் உளவுத்துறை பாதுகாப்பில் சாத்தியமான பாதிப்புகளை காட்டுகிறது. இதுவரை பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதலையோ அல்லது F-16 விமானங்களின் இழப்பையோ உறுதிப்படுத்தவோ அல்லது மறக்கவோ இல்லை. உணர்திறன் வாய்ந்த ராணுவ சொத்துக்களை சுற்றியுள்ள இறுக்கமான தகவல் கட்டுப்பாட்டின் வடிவத்திற்கு ஏற்ப அது எதிர்பார்க்கப்படக்கூடியது. இந்திய தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளிலும் விமான இழப்புகளின் உறுதிப்படுத்தல்கள் இல்லை. F-16C D Block 52 என்பது மிகவும் திறமையான பல் செயல்பாட்டு போர் விமானம். இது மேம்பட்ட ஏவியானிக்ஸ் மற்றும் ஆயுத அமைப்புகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. பிராட் அண்ட் விட்னி F-100 PW-229 என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது மற்றும் அமெரிக்க விமானப்படை மற்றும் தண்டர்பர்ட்ஸ் உட்பட பல்வேறு விமானப்படைகளால் பயன்படுத்தப்படுகிறது. இதன் முக்கிய அம்சங்கள் மற்றும் திறன்கள் என்று பார்த்தால், மேம்படுத்தப்பட்ட ஏவியானிக்ஸ் Block 52 APG-68B9 ரேடார் போன்ற மேம்பட்ட ஏவியானிக்ஸ்களை வைத்திருக்கிறது. இது உயர் தெளிவுத்திறன் கொண்ட தரை இமேஜிங் மற்றும் அனைத்து வானிலை திறன்களையும் வழங்குகின்றது. மின்னணு போர் சாதனமாக ALQ-211B மின்னணு போர் தொகுப்பை வைத்திருக்கிறது. இது ஒரு வலுவான எதிர் நடவடிக்கை அமைப்பை வழங்குகின்றது. ஹெல்மெட் மவுண்டட் கியூயிங் சிஸ்டம் விமானிகள் துல்லிய வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருட்கள் மற்றும் ஏவுகணைகளை இயக்க அனுமதிக்கிறது மற்றும் சூழ்நிலை விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது. மேம்படுத்தப்பட்ட ஆயுத அமைப்புகளிலிருந்து வரும்போது Block 52 AGM-88 HARM, JDAM, JSOW மற்றும் WCMT உட்பட பல்வேறு மேம்பட்ட ஏவுகணைகளை சுமந்து செல்ல முடியும். அருமையான என்ஜின் உள்ளது. மேம்பட்ட உந்துதல் மற்றும் செயல்திறனை வழங்கும் பிராட் அண்ட் விட்னி F-100 PW-229 என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது. வடிவமைப்பை பார்த்தால் இந்த விமானம் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பயணங்களுடன் இணைந்து செயல்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. செயல்பாட்டு பாத்திரங்களில் முக்கியமானது வான்மேன்மை. F-16C D Block 52 என்பது ஒரு முதன்மை வான்மேன்மை போர் விமானம். இது வான் போரில் ஈடுபடும் திறன் கொண்டது. வான் பாதுகாப்புக்கும் உகந்தது. Block 52 எதிரி விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறுத்தல் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படலாம்.